தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா திரு பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற 47வது வட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வினை கலந்து கொண்டிருக்கின்ற மாநில நிர்வாகிகளும் கட்சி உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சுப்பிரமணிய அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்தையும் உங்களிடத்திலே எடுத்து கூறினார். ஆனால் நமது தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை மக்களிடத்திலே எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களிடத்திலே ஒரு 5 நிமிடங்கள் உரையாட இருக்கிறேன். ஐயா காமராஜர் அவர்கள் 67 போட்டியிடும் பொழுது இதே திமுக அரசு முதல் முறையாக ஆட்சி அரியணையிலே ஏறும் பொழுது 3 படிகள் 1 ரூபாய்க்கு 3 படிகள் அரிசிகளை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதி அளித்த காலத்தில் இருந்து முதல் தடவையாக தமிழன் ஏமாந்தான். ஜெயித்த பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். அப்பொழுது தன்மானத்தை இழந்த தமிழன் இன்று வரை தன்மானத்தில் இருந்து ஒருபோதும் மீள முடியாத சூழலிலே மக்களை எளிமையான இடத்திலே வைக்கின்ற இந்த திமுக அரசு அராஜக அரசை கண்டிக்கும் வகையிலே இங்கே எந்த ஒரு எதிர்கட்சிகளும் இங்கே இல்லாததே 50 ஆண்டு காலமாக திமுக இங்கே கொடி நாட்டி இருக்கிறது. இங்கே நமது ஆர்கே நகர் தொகுதியிலே வருடம் பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் வெள்ளத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு சோத்து பொட்டலத்தை எடுத்து வந்து நான் இங்கே எம்எல்ஏவாக இருக்கிறேன், இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நீச்சல் அடிச்சு கொடுப்பாரு. ஐயா, உங்களுக்கு சட்டசபையிலே ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி, எவ்வளவு 2.5 கோடி தொகுதி மேம்பாட்டு நிதியாக உங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த 4 ஆண்டு காலமாக வந்த 2.5 கோடி பணத்திலே ஏறக்குறைய 10 கோடி உங்களிடத்திலே இருக்கிறது. இந்த தொகுதியை நீங்கள் மேம்படுத்திய ஒரு விஷயத்தை உங்களால் எடுத்து சொல்ல ஓட்டு கேட்க முடியுமா? கோடை காலத்திலே இங்க இருக்க பக்கிங்காம் கால்வாய் முற்றிலுமாக தண்ணி வற்றி சேரும் சகதியமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் உங்களால் தூர்வார முடியாது. ஆனால் மழை காலம் வந்தோடனே ஒரு ஜேசிபியை வந்து தண்ணியில மிதக்க விட்டுருக்கீங்க கணக்காட்டுறதுக்கு. நாங்களும் தூர்வாரோம் கணக்காட்டுறீங்க. அடுத்த மாதம் மழை வந்தோடனே நம்ம எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல போயிட்டு உட்காந்துருவோம். அவர் ஒரு சோத்து பொட்டலத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாரு. 2026 ஏப்ரல்ல திமுக நம்ம ஓட்டு போட்டுருவோம். இங்க எம்எல்ஏ 2.5 கோடி ஆட்டையை போடுறாருனாக்கா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள், இந்த முதல்வராக அரியணை ஏறிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் 1947 சுதந்திரம் வாங்கிய காலத்தில் இருந்து 2021 வரை, எப்படி 2021 வரை தமிழகம் உலக வங்கியிலே கடன் வாங்கியது வெறும் 4.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு 1947 இருந்து 2021 வரை கடன் வாங்கிய தொகை 4.5 லட்சம் கோடி. ஐயா விடியல் ஆட்சி தருவேன் என்றும் மக்களுக்கான ஆட்சியை தருவேன் என்றும் 21ஆம் ஆண்டு ஆட்சி அரணிலே ஏறின ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வாங்கிய கடன் மட்டும் 5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடியில மக்களுக்கான நலத்திட்டங்களை என்ன கொடுத்துருக்காங்க சிந்திச்சு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு, விடியல் பயணம் இலவச பேருந்து, தமிழ் புதவன் ஒரு 1000, தமிழ் மகள்கள் 1000. இந்த 1000 கணக்கு போட்டா எங்க ஏரியால ஸ்டீல் பட்டறையில வேலை செய்யற பையனுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளையா? நீ கொடுக்குற 30 ரூபா வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத என் இனத்தை படுகுடியில் தள்ளிய இந்த திமுக அரசுக்கு வருங்கால 26 நடக்க இருக்கும் தேர்தலில் வாக்களிப்பீர்களா? தமிழக மக்களே சற்று சிந்தியுங்கள். ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி தொகுதி மேம்பாட்டு நிதியை வாங்கிய ஐயா எபினேசர் அவர்கள் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல அன்பார்ந்த என் தமிழ் உறவுகளே, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 2.5 கோடி
ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி வாங்கி இந்த தொகுதியை வளர்ச்சி மேம்பாட்டு நிதியாக கொண்ட நிதியை மக்களுக்கு எந்த விதத்தில் செலவு செய்தார்? வெள்ளை அறிக்கை தர முடியுமா? வெள்ளை அறிக்கை தர முடியுமா? எங்களிடத்தில் இருக்க பல திட்டங்கள். பக்கிங்காம் கால்வாயை எப்படி தூர்வாருவது, கூவம் ஆறை தூர்வாருவது எப்படி? எங்கள் அண்ணன் ஒரு இளமவனம் கார்த்தி அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார். செம்பரம்பாக்கம் ஏரி, கூவம் ஏரி, புழல் ஏரி, இந்த பூண்டி ஏரி அனைத்தையும் தூர்வாருவதற்கு 6 கோடி செலவாகும். ஆனால் அதில் வரும் சவுட்டு மண்ணை விற்றால் பல கோடி லாபம் வரும். அதை தூர்வாரி மக்களுக்கு நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாத இந்த திராவிட கட்சிகளுக்கா 26இல் உங்கள் ஓட்டு? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. நம்ம சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு ஓட்டு போடுறோம்னாக்கா இன்னியோட அது முடிஞ்சு போறது கிடையாது. இன்னியோட நம்ம ஓட்டு போட்டோமா நம்ம வேலை முடிஞ்சதா போயிடவே கூடாது. அடுத்த 5 ஆண்டு நம் பிள்ளைகளை காக்கக்கூடிய, இயற்கை வளங்களை காக்கக்கூடிய, மலை வளங்களை காக்கக்கூடிய, கடல் வளங்களை காக்கக்கூடிய வாக்காக இருந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இவை அனைத்தையும் காக்கக்கூடிய ஒரே கட்சி விவசாயியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. விவசாய சின்னத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து 2026 எங்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட சின்னத்தை எங்கள் அண்ணனாகவே உங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் முகத்தை பார்த்தால் விவசாயி உங்கள் முன்னே வருவார். ஆகவே விவசாயி சின்னத்தில் 2026இல் வாக்களித்து இயற்கை வளத்தை காக்கவும், மக்கள் வளத்தை காக்கவும், தமிழர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும், தமிழ்நாட்டை பிடித்திருக்கின்ற திராவிட சனியனை அழிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. 26 தேர்தலே திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் இருந்து அரியோடு துரத்தப்பட வேண்டும். இதற்கு ஒரே வழி செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் மட்டுமே. 2026 தேர்தலே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் அரியணையில் ஏற்றாமல் இந்த இடத்தை விட்டு நாம் ஒருபோதும் ஓயக்கூடாது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.